லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. வல்லவனுக்கு வல்லவன். அடர்ந்த ஒரு காடு. அந்த காட்டில் பல்வேறு மிருகங்கள் தனக்குரிய இடத்துல அமைதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. அப்படி ஒரு மிருகங்களில் ஓநாயும் ஒன்று. இந்த ஓநாய் தான் குட்டிகளோட ஒரு குகையில் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருந்துச்சு. தினமும் ஓநாய் தான் குட்டிகளை கூட்டிகிட்டு உணவு தேட காலையிலே வெளியே போகும். அப்புறம் மாலையில் தான் குகைக்கு திரும்பி வரும். இப்படி எல்லா மிருகங்களும் அந்த அடர்ந்த காட்டில் அமைதியாக வாழ்ந்துட்டு வந்தாங்க. இப்படி இருக்கையில் ஒரு நாள் அந்த காட்டுக்கு புலி ஒன்று வந்துச்சு. அது வர அந்த காட்டில் புலியே இல்லை. திடீர்னு புலியை பார்த்த எல்லா மிருகங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் பயப்படுற மாதிரி புலியோட தோற்றம், அதோட பிரம்மாண்டமான உருவம், கோவம், இது மட்டும் இல்லாமல் புலி காட்டுக்கு வந்த உடனே அது கண்ணில் பட்ட மிருகங்களை அடித்து கொன்றுச்சு. இதனால் புலியை பார்த்த எல்லா மிருகங்களும் பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படிப்பட்ட அந்த புலி தான் தங்குறதுக்கு ஒரு நல்ல குகையை தேடிட்டு இருந்தப்போ ஓநாய் குகையை பார்த்துடுச்சு. அங்கே குகைக்குள்ளே போய் பார்க்கும்போது நம்ம தங்குறதுக்கு இது சரியான இடம் அப்படின்னு சொல்லி அங்கேயே தங்கிடுச்சு. வழக்கம் போல் மாலை நேரத்தில் தான் குட்டிகளை கூட்டிகிட்டு குகைக்கு வந்த ஓநாய்க்கு வாசலிலே குகைக்குள்ளே யாரோ இருக்காங்கன்னு தன்னோட மோப்ப சக்தியால் கண்டுபிடிச்சிருச்சு. சரி, உள்ளே போய் பார்க்கலான்னு முடிவு பண்ணி தான் குட்டிகள் எல்லாம் அங்கிருந்த புதருக்குள்ளே ஒளிய வச்சுட்டு இது மட்டும் தனியாக குகைக்குள்ளே போச்சு. உள்ளே போய் பார்த்தா புலி அங்கே சுகமாக படுத்து கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்துச்சு. புலியை பார்த்த உடனே நடுங்கி போய் வெளியே வந்துடுச்சு ஓநாய். தான் குட்டிகளை கூட்டிகிட்டு இந்த இரவு நேரத்தில் எங்கே போகிறதுன்னு சொல்லி ரொம்ப கவலையாக யோசிச்சுக்கிட்டே நடந்து போச்சு. இப்படி ஓநாய் போயிட்டுருக்கும் போது கரடி ஒன்று தன்னோட குகைக்கு திரும்பிட்டு இருந்துச்சு. ஓநாயை கவலையாக பார்த்த கரடி ஓநாய்கிட்ட, நீ ஏன் இன்னும் குகைக்கு போகாமல் இப்படி கவலையாக இருக்கன்னு கேட்டுச்சு. அப்போ ஓநாய் புலி தான் குகையில் தங்கியிருக்கிற விஷயத்த கரடிக்கிட்ட சொன்னிச்சு. கரடிக்கு கோபம் வந்துருச்சு. அது எப்படி உன்னோட குகையில் இருக்கலாம், வா போய் கேட்போன்னு சொல்லி கரடி ஓநாயை மட்டும் கூட்டிகிட்டு ஓநாயோட குகைக்கு போச்சு. ஓநாய் குகைக்கு வந்து பார்த்தா புலி தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த புலியை மெல்ல கூப்பிட்டுச்சு கரடி. கண்ணை திறந்து பார்த்த புலி எய்த்தாப்பில் கரடியும் ஓநாயும் நிற்கிறத பார்த்து என்ன அப்படின்னு கேட்டுச்சு. புலி அப்படி கேட்டோட்டி கரடிக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சு. இருந்தாலும் இந்த இடம் நம்ம ஓநாய்க்குரியது, நீங்கள் ஏன் இங்கே வந்து இருக்கீங்க, அப்போ ஓநாய் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டுச்சு. கேட்ட உடனே புலி பயங்கரமாக சிரிச்சிட்டு கரடி, உனக்கு உடம்பு எப்படி இருக்குது, இந்த காடு எல்லாத்துக்கும் பொதுவானது, அதே நேரத்தில் இந்த குகை எனக்கும் சொந்தம், அதை கேட்க உனக்கு என்ன தைரியம் அப்படின்னு புலி கரடியை பார்த்து கேட்டுச்சு. புலி கேட்ட உடனே கரடி சொன்னிச்சு, இந்த காடு எல்லாத்துக்கும் சொந்தம்தான், அதே நேரத்தில் இந்த ஓநாய் இவங்க பெற்றோர்கள் இருக்கும் போதுலேருந்து இங்கே தான் வாழ்ந்துட்டு வந்துட்டுருக்கு, உங்களுக்கு வேணும்னா நான் வேறு ஒரு குகையை காட்டுறேனே, அங்கே வந்து நீங்கள் தங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னிச்சு. கரடி இப்படி சொன்ன உடனே புலிக்கு பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. புலி கரடியை பார்த்து, நீ இன்னும் ஒரு நிமிஷம் இங்கே நின்று உன்னை அடிச்சே கொன்னுடுவேன், ஒழுங்காக இந்த இடத்த விட்டு கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் தூக்கத்துக்கு போயிடுச்சு புலி. கரடிக்கு பயங்கர கோபம் வந்தாலும் புலியோட வலிமையை நினச்சி அமைதியாயிடுச்சு. புலிக்கு வலிமையால் பதில் சொல்கிறத விட நம்ம புத்தியால் பதில் சொல்கிறது தான் சரின்னு முடிவு செஞ்ச கரடி ஓநாய்கிட்ட, தன்னோட குகைக்கு வந்து நீ ஒரு 4 நாள் தங்கிக்கோ, அதுக்குள்ளே புலியை குகையிலேருந்து விரட்டிடுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தூங்க போனாங்க. ஆனால் கரடிக்கு மட்டும் தூக்கமே வரலை. கரடிக்கு எப்படியாவது அந்த புலியை துரத்துறோன்ற ஒரே எண்ணம் தான். அதனால் கரடிக்கு தூக்கமே வரல. தூக்கம் வராத கரடி மெல்ல எந்திரிச்சு அடர்ந்த காட்டுப்பகுதிக்கு போயிட்டு இருந்துச்சு. போகும்போது ஒரு மரத்தில் தேனீக்கூடு தொங்கிட்டு இருந்ததை பார்த்த கரடி மரத்து மேலே ஏறி அசையாமல் ஆடாமல் அந்த தேனீக்கூடை எடுத்து ஓநாய் குகைக்கு போச்சு. போய் பார்த்தா புலி சுகமாக படுத்து தூங்கிட்டு இருந்துச்சு. தூங்கிட்டு இருந்த புலிக்கு நேராக அந்த தேன் கூட அசையாமல் ஆடாமல் வச்சுட்டு மெதுவாக வெளியே வந்து ஒரு குச்சியை வச்சு தேன் கூட களைச்சி விட்டுட்டு அங்கேருந்து தள்ளி ஒரு மரத்து மேலே ஏறி அங்கே நடக்கிறத பார்த்துட்டு இருந்துச்சு கரடி. தேன் கூட்டை கலைச்ச உடனே குபீர்னு கூட்டமாக வெளியே கோவத்தோடு வந்த தேனி கண்ணு முன்னாடி புலி தூங்கிட்டு இருந்ததை பார்த்த தேனி
பட்டி தீத்துருச்சு. இதை தாங்க முடியாமல் புலி குகையை விட்டே ஓடுச்சு. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த கரடிக்கு இப்போதான் நிம்மதியாக இருந்துச்சு. உடனே ஓநாய்கிட்ட போயிட்டு, நீ நாளைக்கே உன் குகைக்கு போகலாம். புலி உன் குகையை விட்டு போயிடுச்சு. உன் குகையை விட்டு மட்டும் இல்லை, இந்த காட்டை விட்டே போயிடுச்சு. அதனால இனிமேல் எல்லா மிருகங்களும் பயப்பட வேணான்னு சொல்லிட்டு தான் குட்டிகளை கூட்டிகிட்டு அந்த குகையிலேருந்து இன்னும் கொஞ்சம் தள்ளி வேறு குகைக்கு போய் தங்கிடுச்சு. மறுநாள் சாயங்காலம் குட்டிகளோட குகைக்கு போன ஓநாய்க்கு அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் நிம்மதியாக இருந்துச்சு. மறக்காமல் நாளைக்கு போய் கரடியார்கிட்ட நன்றி சொல்லணும்னு ஓநாய் நினச்சிச்சு. ஏன்னா கரடிக்கு புலி மேலே கோவம் வந்தப்ப தன்னோட வலிமையை காட்டாமல் புத்தி மூலமாக செயல்பட்டது. அது வலிமையோடு போராடணும்னு நினச்சிருந்தா இழப்பு அப்படின்றது ஒன்று இருந்திருக்கும். ஆனால் கரடி அதை செய்யலை. அதனால தான் இவ்வளவு சுலபமாக புலியை ஜெயிச்சது. இதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் வீரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காம விவேகத்தோடு செயல்பட்டோன்னா சில நேரங்களில் வெற்றியை நாமளும் சுலபமாக அடைஞ்சிடலாம்.